வாங்க சிந்துபாத்தோட பயணத்துல நாமளும் இணைஞ்சுக்கலாம். போன தடவை அந்த மந்திரவாதியோட தீவுல இருந்து தப்பிச்சு வந்தாங்க இல்லையா? அப்போ கடல்ல இருந்து ஒரு அழகான மர்மமான இசை அவங்கள கூப்பிடுச்சு. சரி, அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனா கடலுக்கு அடியில அவங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு? வாங்க சேர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு வரிதான் அவங்களோட அடுத்த நம்ப முடியாத சாகசத்தோட தொடக்கம். திடீர்னு ஒரு பெரிய கடல் சுழல்ல அவங்க கப்பல் மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான், கப்பல் மூழ்க போகுதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமா, கடல் அவங்கள வரவேற்றுச்சு. இங்கேருந்து தான் கடலோட ஆழத்துக்குள்ள அவங்களோட மந்திர பயணம் தொடங்குது. அவங்க மூழ்கிட்டு இருக்கோன்னு நினைச்சப்போ ஒரு புத்தம் புதிய உலகம் அவங்களுக்காக கதவை திறந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்க கப்பலை சுத்தி ஒரு பெரிய பளபளக்கிற நீர்க்குமிழி உருவாகுது. அது உடையாம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அவங்கள பத்திரமா கடலுக்கடியில கூட்டிட்டு போகுது. ஹக்கீம் ஆச்சரியத்தோட அதை தொட்டு பார்த்துட்டு, டேய், நான் நனையவே இல்லை, இது என்ன மாயம் அப்படின்னு கத்துறான். அந்த குமிழிக்குள்ள இருந்து அவங்க பார்த்த காட்சி இருக்கே, அப்பாப்பா, உண்மையிலேயே மெய்மறந்து போயிட்டாங்க. கீழே பவளப்பாறைகளாலையும் முத்துக்களாலையும் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம். ஆயிரக்கணக்கான மீன்கள் அங்க இங்க நீந்திக்கிட்டு அந்த நகரத்துக்கே வெளிச்சம் கொடுத்துச்சு. பார்க்கறதுக்கு நடமாடுற விளக்குகள் மாதிரி இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட வாசல்ல பாதி மனுஷன் பாதி மீன் உருவத்துல கம்பீரமான வீரர்கள் அவங்கள சூழ்ந்துகிட்டாங்க. கையில கூர்மையான பவள ஈட்டிகளோட நின்னாங்க. ஆனா அவங்க சண்டைக்கு வரல. சிந்துபாத்தின் நண்பர்களையும் ரொம்ப மரியாதையா அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அரண்மனைக்குள்ள போனதும் அங்க ஒரு கொண்டாட்டமான சூழல் இல்ல. அதுக்கு பதிலா ஒருவிதமான அமைதியும் சோகமும் இருந்ததா அவங்க உணர்ந்தாங்க. இந்த ராஜ்யத்தோட மையத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. நீல நிற கூந்தலோட நீல நிற உடையில ஒரு அழகான கடல் அரசிய அவங்கள வரவேத்தா. ஆனா அவளோட முகத்துல ஒரு தீராத கவலை தெரிஞ்சுது. ஏதோ ஒரு பெரிய இழப்பு அந்த ராஜ்யத்தோட வெளிச்சத்தையே அணைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அரசி ஒரு காலியான பீடத்தை காட்டுறா. அங்கதான் நீலமுத்து இருந்திருக்கு. அது வெறும் முத்து இல்ல, அந்த ராஜ்யத்தோட உயில், ஒலி, அதோட இதய துடிப்பு எல்லாமே அதுதான். ஆனா இப்போ அது திருடு போயிடுச்சு. அது இல்லாம இந்த ராஜ்யமே இருட்டுல மூழ்கி அழிஞ்சு போயிடும். ஆமா, இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருந்த கேள்வி. இவ்ளோ பாதுகாப்பான இடத்துல இருந்து அந்த ராஜ்யத்தோட உயிர் நாடியான மொத்த யார் திருடி இருக்க முடியும்? எப்படி இது சாத்தியம்? எல்லாரும் குழப்பத்துல நின்னப்போ நம்ம குவாக் பூனை தன்னோட வேலைய ஆரம்பிச்சிடுச்சு. தரைய நல்ல மோப்பம் பிடிச்சு அங்க கிடந்த சில கருப்பு நிற செதில்களை கண்டுபிடிச்சிடுச்சு. ஆஹா, இதுதான் திருடனை நோக்கிய முதல் தடம். அந்த தடத்தை பின்தொடர்ந்து சிந்துபாத்தும் அவனது நண்பர்களும் ஒரு இருட்டான ஆழமான குகைக்குள்ள போறாங்க. அங்கதான் ராஜ்யத்தோட அந்த கொடிய எதிரி ஒளிஞ்சிருந்தான். அந்த திருடன் வேற யாரும் இல்ல, ஒரு ராட்சச பயங்கரமான மின்சார விலாங்குமீன். அட கொடுமையே! அது அந்த நீல முத்த முழுங்கிருச்சு. அதனால அதோட உடம்பே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட கண்கள்ல இருந்து கோபம் தீப்பொறி மாதிரி பறந்துச்சு. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் அந்த விலாங்கு மீனோட கடுமையான மின்சார தாக்குதல், அதோட மிருக பலம். இன்னொரு பக்கம் சிந்துபாத், சுராயா, ஹக்கீமோட புத்திசாலித்தனம், வேகம், அப்புறம் டீம் ஒர்க். இது பழத்துக்கும் புத்திக்கும் நடக்க போற ஒரு பெரிய யுத்தம். அவங்க 3 பேரும் ஒரு சூப்பரான திட்டத்தை போட்டாங்க. முதல்ல சுராயா அவளோட மின்னல் வேகத்தை வச்சு விலாங்கு மீனோட கவனத்தை திசை திருப்பினா. அடுத்ததா ஹக்கீம் அவனோட பழத்தால ஒரு பெரிய பாறையை தள்ளி அந்த மீனை ஒரு மூளையில சிக்க வச்சான். கடைசியா சிந்துபாத் தன்னோட மாஸ்டர் பிளானை செயல்படுத்தினா. இதுதான் அந்த சண்டையோட டேர்னிங் பாயிண்ட். சிந்துபாத் அவனோட மந்திர பையில இருந்து ஒரு ரப்பர் வலையை எடுத்து அந்த விலாங்கு மீன் மேல வீசினான். ரப்பர் மின்சாரத்தை கடத்தாது இல்லையா? அதனால அந்த மீனோட சக்தி மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இது வெறும் பழத்தால கிடைச்ச வெற்றி இல்ல, அறிவால கிடைச்ச வெற்றி. விலாங்கு மீன் பலவீனமானதும் சிந்துபாத் வேகமா அதோட வாயிலிருந்து நீலமுத்தை எடுத்தான். முத்து கைக்கு வந்த அடுத்த நொடி அந்த கடல் ராஜ்யம் முழுசும் மறுபடியும் பிரகாசமான உயிரோட்டமான ஒளியால நிறைஞ்சது. சரி, பிரச்சனை தீர்ந்தது, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு கொண்டாட்டத்துக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஒரு புதிய ஆபத்தை அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீலமுத்தோட அரண்மனைக்கு திரும்பின சிந்துபாத்தையும் நண்பர்களையும் கடல் முக்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. பூக்களுக்கு பதிலா வண்ணமயமான பாசிகளை அவங்க மேல தூவி நன்றியை தெரிவிச்சாங்க. நம்ம ஹீரோஸ் அந்த ராஜ்யத்தோட கதாநாயகர்களா ஆயிட்டாங்க. கடலரசி தன்னோட நன்றி கடனா சிந்துபாத்துக்கு ஒரு மந்திரச்சங்க பரிசா கொடுத்தா. எப்பவாவது ஆபத்து வந்தா நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த சங்க ஊதுங்க, உதவி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னான். கடல் ராஜ்யத்துக்கிட்ட விடை பெற்று அவங்களோட கப்பலை சுத்தி இருந்த அந்த நீர்க்குமிழி மெதுவா மேல எழும்பி அவங்கள மறுபடியும் கடல் மட்டத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா அவங்களோட பயணம் இன்னும் முடியல. ஒரு புதிய ஆபத்து அவங்கள பின்தொடர்ந்துச்சு.
அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள வானத்துல ஒரு வித்தியாசமான பயமுடுத்துற கருப்பு மேகம் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சுது. அந்த மேகத்துக்கு கண்கள் இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அது அவங்களையே உத்து பார்த்துச்சு. திடீர்னு அந்த மேகம் ஒரு ராட்சச காற்று அரக்கனா உருமாறி அவங்க கப்பலையே தண்ணியிலிருந்து தூக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது. அவங்களால என்ன நடக்குதுன்னே நம்ப முடியல. அவங்க கப்பல் இப்ப காத்துல பறந்துட்டு இருக்கு. இந்த கதையோட முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன். அவங்க கடல் ராஜ்யத்துக்கு உதவி செஞ்சதுனால கிடைச்ச அந்த மந்திரச்சங்கு ஒருவேளை இந்த புதிய ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்தலாம். ஒரு நல்ல செயல் என்னைக்கும் வீண் போகாது. அதோட பலன் சரியான நேரத்துல நம்மள தேடி வரும். அந்த காற்று அரக்கன் கப்பல வானத்துல மிதக்கிற ஒரு மர்மமான தீவுல மெதுவா இறக்குது. ஒரு புதிய உலகம், ஒரு புதிய மர்மம். அங்க அவங்களுக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு? மனிதர்களா இல்ல வேற ஏதாவது ஆபத்தா? அத அடுத்த பகுதியில பார்க்கலாம்.